ஒரு அழகான மலை கிராமம். அந்த மலை கிராமத்தில் சிவராமன் சுந்தரின்னு ஒரு தம்பதி வாழ்ந்து வந்தாங்க. சிவராமனும் விறகு வெட்டுற வேலை பார்க்குறவன். நீங்கள் கொடுக்குற வருமானத்தை வச்சு எப்படி குடும்பத்தை நடத்துறது அப்படின்னு கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் விட்டெறிவா சுந்தரி. தான் குடும்பத்தோட வறுமையை நினச்சி ரொம்ப மனம் வருந்தினாரு சிவராமன். பிரகாசமான நிலவோட வெளிச்சம் சிவராமன் குடிசையை எட்டி பார்க்க சிவராமனோ மெல்ல கண்ணசந்தார். மறுநாள் காலை வழக்கம் போல விறகு வெட்ட காட்டுக்கு போனாரு சிவராமன். வெட்டின விறகையெல்லாம் தலையில சுமந்தபடி இன்னைக்கு என்ன கத்த போறாளோ, என்ன பாட்டு வாங்கி கட்டிக்க போறோமோ அப்படின்னு வழியெல்லாம் புலம்பிக்கிட்டே போனாரு சிவராமன். அவரோட புலம்பலையெல்லாம் மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பெண் தேவதை சிவராமன் முன்னாடி வந்து தான் கிட்ட இருந்த ஒரு முத்துமாணிக்கத்தை கொடுத்து, இத கொண்டு போய் உன் மனைவி கிட்ட கொடு, அவ உன்னை திட்டமாட்டா அப்படின்னு சொன்னிச்சான். அதை வாங்கிக்கிட்டு வீடு திரும்பிய சிவராமன் தன் மனைவி கிட்ட கொடுக்க ஆச்சரியத்தோட சுந்தரி, என்னங்க இது, ஏதுங்க இது, விலை மதிக்க முடியாததாச்சே, உங்களுக்கு யாரு கொடுத்தா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்க, அதுவா நான் வர வழியில ஒரு பொண்ணு கொடுத்துச்சு அப்படின்னு அலட்சியத்தோட பதில் சொன்னாரு சிவராமன். அடுத்த நாளும் வழக்கம் போல சிவராமன் காட்டுக்கு போனாரு. அன்னைக்கும் அந்த பெண் தேவதை வந்து ஒரு முத்துமாணிக்கத்தை கொடுத்துச்சு. பெண் தேவதை முத்துமாணிக்கத்தை கொடுக்கறதும் சிவராமன் அந்த முத்துமாணிக்கத்தை வாங்குறதும் இப்படியே சில நாட்கள் தொடர்ந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் சிவராமனுக்கு மனதுல ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே தேவதை கிட்ட போய், உனக்கு ஏது இவ்வளவு முத்து, எப்படி வந்துச்சு, நீ யார் 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 அப்படின்னு கேட்க, நான் ஒரு தேவதை, என்கிட்ட ஒரு தங்க முத்து இருக்கு, இது சாதாரண முத்துக்களை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது, ஆனா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் என்னால அதை பாதுகாக்கவே முடியாது. ஏன்னு தெரியுமா, அன்னைக்கு எனக்கு எந்த சக்தியுமே இருக்காது அப்படின்னு சொன்னிச்சான். இதையெல்லாம் கேட்டுட்டு வீடு திரும்பிய சிவராம, ஹே சுந்தரி சுந்தரி அப்படின்னு தான் மனைவியை கூப்பிட்டு அங்க நடந்ததை எல்லாம் சொல்றான். பேராசை தலைக்கேறிய சுந்தரியோ அந்த தேவதையை தீர்த்துக்கிட்ட முடிவு பண்றான். இதுக்கு சிவராமனும் தோண போறான். மறுநாள் வழக்கம் போல காட்டுக்கு போய் பெண் தேவதை கிட்ட மெல்ல பேச்சு கொடுத்தான் சிவராமன். அன்னைக்குன்னு பார்த்து பௌர்ணமி, இதாண்டா சமயம் அப்படின்னு தான் கிட்ட இருந்த கோடாரியை எடுத்து அந்த பெண் தேவதைய ஒரே போடா போட்டு அதுகிட்ட இருந்த தங்க முத்தை எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டான். மாணிக்கத்தோட வந்த சிவராமனை பார்த்த சுந்தரி, ஏங்க இதுதாங்க, இதே தாங்க, இனி நமக்கு கவலையே இல்லைங்க, நம்ம சந்தோஷமா வசதியா இருக்கலாங்க. நள்ளிரவு நேரம் 12 மணி. அந்த பெண் தேவதையோட ஆவி சிவராமன் உடம்புல போந்து பேராசக்காரி சுந்தரிய சர்ற மாதிரியா அடிச்சு தாக்கி, குடு மொத்த குடு, மொத்த குடு அப்படின்னு சொன்னிச்சான். அடி தாங்க முடியாம சுந்தரி, ஐயோ அம்மா ஆள விடுங்கடா, எனக்கு முத்தும் வேணாம் ஒன்றும் வேணாம், என் கணவனை மட்டும் என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு கதறுன்னு கதறிக்கிட்டு இருந்தா. பெண் தேவதை மனசு மாறி 2 பேரையும் விட்டுட்டு மாயமா மறைஞ்சு போயிடுச்சான். இதுலேருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பேராசை பெருநஷ்டம்.